அப்படிதான் தெரியுது பார்த்தா. உங்கள கேட்கறதுக்கு வராங்கன்னா தான் அவங்க வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டவங்களா மாறுவாங்க. உங்க பேச்ச கேட்கறதுக்கு வராங்கன்னா, அவங்க தள்ளுமுள்ளே நடக்காதாங்க ஆக்சுவலா. ம். அமைதியா இருந்து உங்க பேச்ச கேட்டு போவாங்க. ஆனா, உங்கள பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுன்னு வராங்க பார்த்தீங்களா? அது வந்து ரசிக மனப்பான்மை அது ஆக்சுவலா. அந்த ரசிக மனப்பான்மைய அத வந்து நீங்க அத ஓரங்கட்டிட்டு அவங்கள வந்து நீங்க வந்து ஒரு 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 அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ம். அதை நீங்க எப்ப பண்ண போறீங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள எலக்ஷன் வந்துடுச்சு. இந்த எலக்ஷன்ல உங்களுக்கு அந்த மாஸ் வந்து ஓட்டு போடுமான்னு தான் தெரியல. ம். எல்லார் முன்னாடியும் இருக்கிற பெரிய கேள்வி அதுதான். அந்த மாஸ் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுமா? ஓட்டு போடாதா? உங்களுக்கு அந்த 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 கூட்டத்த வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்ற கட்டமைப்பு கீழ இருக்கா? இல்லையா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பலது இருக்கு. அதனால வந்து உங்க கேண்டிடேட்ஸ்லாம் வந்து திமுக, அதிமுக கேண்டிடேட்டுக்கு ஈக்குவலா இருக்காங்களா? ம். பண வசதி ஆகட்டும், வேறு பாப்புலரா இருக்கிற விஷயங்கள் ஆகட்டும், அது மாரிலாம் இருக்குல்ல. இவங்கலாம் எல்லாமே புதுசா இருப்பாங்க. அவங்க கோடிக்கணக்கில பல அனுபவங்கள பெற்று வருவாங்க. அதிமுக, திமுக வேட்பாளர். அவங்களோட போட்டி போடுற அளவுக்கு நீங்க சமமா இருக்கீங்களா? பல விஷயங்கள் இருக்கு. நீங்க விஜய்ன்ற முகம் வந்து எல்லார் வீட்லயும் ஒவ்வொருத்தர் ரசிகர் இருக்காங்க. அவங்க அம்மா, அப்பாவ வற்புறுத்தி ஓட்டு போட வச்சுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்க அம்மா, அப்பா விஜய் பையன் சொல்ற போது ஓட்டு போடுறாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதெல்லாம் நம்பிக்கை